finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 எலிமினேட்டர் மேட்சோட ரிவ்யூ தான். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி, சச் அ க்ளோஸ் கான்டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஆர்சிபி வின் பண்ணி முதல் முறையா WPL வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் போயிருக்காங்க. மும்பைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க தான் வின்னர்ஸ். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கையில இருந்த மேட்சை போட்டு அவுட்டாங்கன்னு தான் உண்மையா சொல்ல முடியுங்க. ஏன்னா 135 தான் அடிச்சாங்க ஆக்சுவலி ஆர்சிபி. ஸோ ஈஸியா அந்த டார்கெட்டை வந்து அடிச்சிருக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல 18 balls 20 runs டு வின் இருந்தது. லாஸ்ட் 3 over 20 runs ஈஸியா அடிக்கலாம். ஹர்மன்பிரீத் கௌர் என்ன பண்ணாங்க, ஏறி வந்து ஸ்ரீலங்கா பட்டேல ஒரு 6 அடிக்கலாம்னு ஏறினாங்க. ரிச்சா கோஸ் ஸ்டெம்பிங் விட்டாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா முடிஞ்சது ஆர்சிபி கதான்ட்டு. பட் அதே ஓவர்லேயே திருப்பி தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லி கௌர் வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க. அங்கதான் டேர்னிங் பாயிண்ட்டுங்க. அதாவது மேட்ச் முடிஞ்ச உடனே கௌர் வந்து பிரசன்டேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது நான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் 2 overs 16 runs இருக்கும்போது அது பெருசா யூஸ் பண்ணிக்கல பிளேயர்ஸ். ஸோ அங்கதான் எங்களோட டவுன்ஃபால்னு கோச் எட்வர்ட்ஸும் அதை தான் சொன்னாங்க. பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌர் தான் இதை ஆரம்பிச்சதே. அவங்க ஒரு கேப்டனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கடைசி வரைக்கும் போயிருக்கணுங்க. அதை விட்டுட்டு டீம் ஒரு நல்ல ஒரு நீ வின்னிங் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தூக்கி கையில கொடுத்துட்டு அப்பதான் ஒரு ஸ்டெம்பிங் எஸ்கேப் பண்ணீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஓவரை விளையாடி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இவங்க செட்டான பேட்ஸ்மேன் தூக்கி இந்த ஸ்லோ பிச்சில் கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சில் வந்து சரியா ஸ்பின்னர்ஸை விளையாடவே முடியல. ஏன்னா அந்த ஒரு கிரிப் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலா ஸ்மிருதி மந்தனா சூப்பரா கேப்டன் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்பின்னர்ஸை கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு போட்டாங்க. ஸ்ரீலங்கா பட்டேலா இருக்கட்டும், ஆஷா சோபனாவா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இந்த பிச்சில் ஸ்பின் இருக்கு, பிளஸ் பிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டாவும் இல்ல, கொஞ்சம் ஸ்லோவாவும் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேனால வந்து அடிக்க முடியாது. செட் பேட்ஸ்மேனால ஓரளவுக்கு விளையாட முடியும், தவிர நியூ பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த பிச்சில் அடிக்கவே முடியாது. அப்படின்னும் போது ஹர்மன்பிரீத் கௌர் தான் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆக்சுவலா முடிச்சிருக்கணும் கேம். பட் அவங்க வந்து மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா வந்து லாஸ்ட் 2 overs வந்து மிச்சம் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சரியா யூஸ் பண்ணலன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்ததுங்க. ஏன்னா ஒரு இந்தியன் கேப்டன் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா எங்க மேட்ச் லூஸ் ஆச்சுன்னு, அவங்க விக்கெட்னாலதான் லூஸ் ஆச்சுன்னு அதை அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவலா எல்லாமே போயிருக்கும். பட் அவங்க டீம் மேல பழிய போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்குன்னு அந்த ஒரு இது இல்லைங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. சீரியஸாவே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ஏங்க கேப்டனா நின்று முடிக்க வேண்டிய கேமை கையில குடுத்துட்டு லாஸ்டா இந்த பிச்சில் போய் உங்களுக்கு தெரியும் நீங்க 31 பாலுக்கு 33 ரன் செட் ஆகி கேப்டன் விளையாடும் போதே இந்த பிச் கண்டிஷன்ஸ் எப்படி அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங் அடிக்க முடியலன்னு தெரியும் போது நீங்க கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கணும்ல. நீங்க பாருங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தா கூட 12 runs இருந்தா கூட ஹர்மன்பிரீத் கௌர்னால அடிச்சிருக்க முடியும். லீக் மேட்ச்ல ஒன்று அடிச்சாங்க பாத்தீங்களா ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முடிச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து உடனே ஏன் முடிச்சானோ அப்படின்னு நினைச்சாங்கன்னு தெரியல. தேவலாம் அப்பதான் ஒரு லைஃப் கிடைச்சது. கண்டிப்பா கௌர்னாலதான் இந்த கேமே சேஞ்ச் ஆச்சு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்களும் சரி, கோச்சும் சரி. எனக்கு அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. அதுதான் உண்மையான ஒரு ஃபேக்டர். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்லாம் அந்த பிச்சில் விளையாடவே முடியல. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த ஸ்லோனஸ் இருந்தது. அண்ட் ஸ்பின் போலிங் வந்து பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா இருந்தது. ஸ்ரீலங்கா பட்டேலா இருக்கட்டும், ஆஷா சோபனாவா இருக்கட்டும், சூப்பரா போட்டாங்க லாஸ்ட் ஓவர். ஆஷா சோபனா அந்த அளவுக்கு கான்பிடென்டா போட்டாங்க, தைரியமா போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தூக்கி போட்டா இந்த பிச்சில் வந்து ஆடுறது ரொம்ப கஷ்டம்னு. அண்ட் மிடில் ஸ்டெம்ப்லயோ லெக் ஸ்டெம்ப்லயோ அவங்க போடல, ஆஃப் ஸ்டெம்ப் அண்ட் ஆஃப் ஸ்டெம்ப் வெளியில தூக்கி போட்டாங்க. சோ தட் எந்த பேட்ஸ்மேனா ஏறி ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த டர்ன்ல ஸ்டெம்பிங் ஆவாங்க. அந்த அளவுக்கு எலிவேஷனும் கிடைக்காது. பியூட்டிஃபுல்லா போட்டாங்க லாஸ்ட் ஓவர். அந்த ஒரு கட்சியா போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சல்யூட் கொடுத்தே ஆகணும் ஆஷா சோபனாக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா பட்டேல் ஆஃப் ஸ்பின் சூப்பரா போட்டாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்தாங்க. அவங்களுக்கு இன்ஜுரிங்க, காலில் இன்ஜுரி, கையில இன்ஜுரி, எல்லா இடத்துலயும் கட்டு போட்டு தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா ஆர்சிபிக்கு அவங்களும், டு பி வெரி ஆனஸ்ட். பட் டெஃபினட்டா நம்ம எலிஸ் பெரியோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்லயும் மறக்க கூடாதுங்க. லாஸ்ட் மேட்ச்ல 6 wickets எடுத்தாங்க, சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 66 of 50 balls 10 பவுண்டரி ஒரு 6. இவங்க மட்டும் அடிக்கலனா கதை கந்தல் ஆர்சிபி. 135 ரன்ல இவங்க 60 ரன் அடிச்சிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க. அடுத்த ஹையஸ்ட் ஸ்கோரே ஜார்ஜ் வேரம் தான் 18 ரன். அவங்களும் 10 பால் 18 ரன் லாஸ்ட் ஒரு 1 or 2 overs நல்லா அடிச்சாங்க. அதுவும் லாஸ்ட் பால் 6. அது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தது ஆக்சுவலி ஆர்சிபிக்கு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பெரியோட இன்னிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா லாஸ்ட் 2 மேட்ச் ஆர்சிபிக்கு ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர், அந்த ஒரு லெஜெண்டரி ஆல்ரவுண்டர்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஃபைனல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மும்பை கிட்ட இந்த 135 runs 136 runs டார்கெட்டை வந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஷீட் டேங்கரா எடுத்து விளையாடி இருக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து லாஸ்ட் இயர் டாமினண்டா இருந்தாங்களோ இந்த சீசன் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் தான் அவங்க ஆக்சுவலி சீரியஸாவே. ஏன்னா லாஸ்ட் மேட்சே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி
ஆர்சிபியோட தோத்தாங்க. அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்கன்றதுனால அது பெருசா எடுத்துக்கல. பட் அது அவங்களுக்கு ஹாண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா இந்த எலிமினேட்டர்ல. ஏன்னா ஆர்சிபிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு மும்பை அடிச்சிடலாம்னு சொல்லி. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹேலே மேத்யூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ரொம்ப புவர் சீசனுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த மேட்ச்லயாவது அவங்க நின்று ஒரு 50யாவது அடிச்சிருக்கணும், கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி ஆடி இருக்கணும். அவங்க ஒரு ஃபெயிலியர். செகண்ட் நேட் ஸ்கேவர் வந்து பாத்தீங்கன்னா போலிங்ல பிரமாதமா போட்டாங்க. ஆக்சுவலா அவங்களும் சரி போலிங் வைஸ் ஹேலே மேத்யூஸ்லாம் நல்லா போடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட் ரெண்டு பேருமே பேட்டிங்ல பெருசா அடிக்கல. நேட் ஸ்கேவர் லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணிட்டு போவாங்க கேம் 50-50. அவங்களும் ஹர்மித் கௌரும் வந்து அதாவது அவங்களை விக்கெட்டே எடுக்க முடியாது, கேமை முடிச்சுட்டு போவாங்க. பட் இந்த தடவை ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது. ஏன்னா அவங்க பேட்டிங் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்டா இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆக்சுவலி மும்பைக்கு. ஏன்னா கௌரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா விளையாடல. ஏன்னா இந்த பேட்டிங் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சொதப்பினதுனால மும்பை கொஞ்சம் மேட்சஸ் தோக்க ஆரம்பிச்சாங்க. வேற லாஸ்ட் இயர் கமெண்டபிளா இருந்தாங்க. ஆக்சுவலா லிட்டரல் டாப் 4மே சம ஃபார்ம். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ இங்கதான் வந்து லாக் ஆயிட்டாங்க. சோ அண்ட் மோரோவர் கவுர் வந்து நின்று முடிச்சிருக்கலாம். அதுவும் ஒரு மேஜர் செட்பேக். செட்டான பேட்ஸ்மேன்ஸ் தான் இந்த பிச்சில் விளையாட முடியுங்க. அதை தான் எலிஸ் பெரி பண்ணாங்க. முடிஞ்சவருக்கு கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாங்க. 40-4 கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தாங்க பெங்களூர். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கதை முடிஞ்சிருக்கும். பட் அவங்க சிங்கிள் ஹேண்டடா கடைசி வரைக்கும் ஓவர்ஸ் கொண்டு போனாங்க. அவங்க ஸ்டே பண்ண ரன்ஸ் வந்துச்சு இந்த பிச்சில். அதை தான் மும்பையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கணும். பட் அது பண்ணல. எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் 20-23 ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. அந்த மொமெண்டம் முன்னூறு புது பேட்ஸ்மேன் வந்து அமலி கௌர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டச் பிளேயர். அவங்களை நீங்க ஏறி போய் 6 அடிங்கன்னா அவங்க ஜெனரலா 4 அடிப்பாங்க, கேப்ல யூஸ் பண்ணி ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் அவ்வளோ 20 பால் ஆடியே அவங்களாலே கனெக்ட் பண்ண முடியல. அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் கௌர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும். இல்ல, அதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பா மும்பை வில் பி ரியலி டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்க கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்க. பட் ஆர்சிபி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. ஸ்மிருதி மந்தனாவோட கேப்டன்ஷிப் பிரமாதமா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பிலீவ் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட யூனிட்டை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த ட்ராஃபி அடிச்சிடணுன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த யூனிட்டே பாருங்களேன், போலர்ஸா இருக்கட்டும், பிரியங்கா பட்டேல், ஆஷா சோபனா எல்லாமே கான்பிடென்டா இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க பேட்டிங் லைனை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னதான் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொதப்பினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஸ் பெரி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. டெவைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு மேட்ச் வினிங் இன்னிங் சொல்லலாம் ஃபைனல்ல. ஸோ அவங்க கிட்ட எல்லா சரக்குமே இருக்கு இந்த வாட்டி WPL வின் பண்ண. பட் ஆப்போனன்ட் டெல்லி ஃபைனல்ல இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அவங்க டெல்லியை வின் பண்ணணும்னா முதல்ல அந்த டாப் 2 இருக்காங்க பாத்தீங்களா பேட்டிங்ல, அவங்கள உடனே சீக்கிரமா அவுட் ஆகினா வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். டெல்லி கிட்ட நல்ல போலிங் அட்டாக்கும் இருக்கு. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் WPL 2024 ஃபைனல் ஆன் சண்டே. அதுல எந்த பேச்சுமே கிடையாது. அண்ட் இதுதாங்க, இதுக்கு மேல இந்த மேட்ச் அலச முடியாது. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.